நேஷனல் ஆந்தம் வந்து பாடப்படல அப்படின்னு சொல்லி சர்ச்சை எழுது. 1991ல தமிழ்தாய் வாழ்த்தும் நேஷனல் ஆந்தமும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எப்படி இயங்கணும், கவர்னர் அட்ரஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ண வேண்டிய இடத்துல வந்து நேஷனல் ஆந்தம் வந்து முதல்ல தான் பாடணும் அப்படிங்கிறதுக்கான சட்டம் இருக்கா? தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கமெண்ட்ஸ் பண்ணும் பொழுது அதோட உரையாகப்பட்டது ரொம்ப இம்பார்ட்டன்டான உரை. The second role is to function as a vital link between union government and state government. நேஷனல் ஆந்தம் பாடப்படல, அதனால வாக் அவுட் ஆயிட்டேன் அப்படிங்கிற ட்வீட்டும் நம்மளால பார்க்க முடியும். லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ரீசெண்டா தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருந்து கவர்னர் வந்து வாக் அவுட் பண்ணாரு, அதாவது வெளிநடப்பு பண்ணிட்டாரு. இந்த வெளிநடப்பு பண்ணது எதுக்காக அப்படின்னு நம்ம பார்த்தோம். மெயினா தேசிய கீதம் நேஷனல் ஆந்தம் வந்து பாடல அப்படின்னு சொல்லி வெளிநடப்பு பண்ணாரு. ஆக்சுவலா தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நடத்தக்கூடிய, அதாவது ரெஸ்யூம் ஆஃப் பிசினஸ் சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் செஷன் 1 ஜூலை 1991ல இருந்து 18 ஜூலை 1991 ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எடுத்து பார்க்கும்போது தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில கவர்னர் அட்ரஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மெத்தட்ஸ் இருக்கு. அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுல கிளியரா என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, தமிழ்தாய் வாழ்த்து அண்ட் நேஷனல் ஆந்தம் வேர் பிளேட் அட் த கமென்ஸ்மெண்ட் அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த கவர்னர்ஸ் அட்ரஸ் ரெஸ்பெக்டிவ்லி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்போ 1991ல தமிழ்தாய் வாழ்த்தும் நேஷனல் ஆந்தமும் கவர்னர் உரை தொடங்கறதுக்கு முன்னாடியும் கவர்னர் உரை முடியும் பொழுதும் 2 டைமே வாசிச்சிருக்காங்க. அப்படி வாசிக்கும் பொழுது இந்த வாட்டி மாறுதலா என்ன நடந்திருக்குன்னா, தமிழ்தாய் வாழ்த்து பாடி முடிச்ச உடனேயே கவர்னர் ஸ்பீச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கவர்னர் வாக் அவுட் பண்றதுனால நேஷனல் ஆந்தம் வந்து பாடப்படல அப்படின்னு சொல்லி சர்ச்சை எழுது. ஆக்சுவலா ப்ரொசீஜர் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில ஃபாலோ பண்றது வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியுடைய பவர். அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பவர் ஆகப்பட்டது எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் டிசைட் பண்ணி அந்த ப்ரொசீஜர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த வாட்டி வந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டு எண்ட்ல வந்து நேஷனல் ஆந்தம் பாடுறதா இருந்ததா சொல்லப்படுது. அப்படி இருக்கும் பொழுது கவர்னர் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருந்து வாக் அவுட் பண்ண உடனேயே என்ன சர்ச்சை ஆரம்பிச்சதுன்னா, நேஷனல் ஆந்தம் பாடப்படல அப்படின்னு. ஸோ ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எப்படி இயங்கணும், கவர்னர் அட்ரஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு டிசைட் பண்ண வேண்டிய இடத்துல வந்து ஸ்பீக்கர் இருக்காரு, எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்கும் பொழுது இங்க தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில ஒரு கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்தாய் வாழ்த்து, அதுக்கப்புறம் நேஷனல் ஆந்தம். ஒன்னு ரெண்டுமே சேர்த்து முதல்ல பாடுவாங்க, இல்ல கவர்னர் ஸ்பீச் முடிஞ்ச உடனே இன்னொரு வாட்டி பாடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த ப்ரொசீஜர் எப்படி ஃபாலோ பண்ணுங்கிற டிசைட் பண்ற இடத்துல ஸ்பீக்கர் இருக்காரு. ஸ்பீக்கர் வந்து மெம்பர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் நடத்தக்கூடிய வடிவத்தை வந்து கொண்டு வருவாரு. அப்படி இருக்கும் பொழுது கவர்னர் வாக் அவுட் பண்ணது நேஷனல் ஆந்தம் பாடல அப்படிங்கிறது ப்ரோக்ராம் முடியறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்றது வந்து டெஃபினட்டா அவருடைய பவர்ஸ்ல கிடையாது. இப்போ கொஸ்டின் என்னன்னா, நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா, நேஷனல் ஆந்தம் வந்து முதல்ல தான் பாடணும் அப்படிங்கிறதுக்கான சட்டம் இருக்கா? தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னாடி பாடணும்னு சட்டம் இருக்கா? இல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டு நேஷனல் ஆந்தம் பாடலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் ஆந்தம் பாடணும் தான் இருக்கே தவிர எதுக்கு முன்னாடி எதுக்கு அப்புறம் பாடணும்ன்ற எந்த ரூலுமே எந்த ஆக்டுமே கிடையாது. ஆனா நேஷனல் ஆந்தம் மேண்டேட்டரியா இருக்கணும், கவர்னர் அட்ரஸ் இருக்கணுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது ஒரு கன்வென்ஷனாவே ஃபாலோ பண்றாங்க ஒரு ஸ்டேட்லயும். அப்படி பார்க்கும் பொழுது கவர்னர் அவசரப்பட்டு வெளிநடப்பு பண்ணது எல்லாரும் எப்படி பாக்குறாங்கன்னா, நேஷனல் ஆந்தம் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜர் வந்து முன்னாடி பாடலாம், அவர் உரைக்கு அப்புறமும் பாடலாம். அப்படி இருக்கும் பொழுது அவசரப்பட்டு ஏன் கவர்னர் வந்து வாக் அவுட் பண்றாரு? அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கமெண்ட்ஸ் பண்ணும் பொழுது அதோட உரையாகப்பட்டது ரொம்ப இம்பார்ட்டன்டான உரை. அந்த உரையாகப்பட்டது தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து கவர்னர் ஒன்னு படிக்கலாம், இல்ல கவர்னர் அவர் வந்து மாடிஃபை பண்ணிட்டு அதை வச்சு படிக்கலாம். ஸோ அது பவர் வந்து கவர்னருக்கு இருக்கு. அவரோட ஸ்பீச்சை மாற்றக்கூடாது, இல்ல ஸ்பீச் வந்து அவருக்கு தேவையானதை பேசக்கூடாதுன்னு எந்த தடையும் எந்த சட்டத்திலையும் கிடையாது. அப்படி பார்க்கும் பொழுது கவர்னர் ஏன் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளியில வந்து ஒரு வாட்டியும் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தொடங்கும் பொழுது எதுக்காக ஸ்பீச் கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கவர்னருடைய பவர் எடுத்து பார்த்தீங்கன்னா, சாப்டர் 2 த எக்ஸிக்யூட்டிவ்ல தான் கவர்னரோட பவர் வருது. கவர்னர் ஆர்டிகல் 153 படி, கவர்னர் ஆஃப் ஸ்டேட்ஸ் there shall be governor for each state. Office of the governor as a dual role. அதுல வந்து கிளியரா சொல்லப்பட்டிருக்கு. எந்த கேஸ் சொல்லப்பட்டிருக்குன்னா, எஸ்பி சிங்கால் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2010ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கவர்னர் as a dual role. The first is that of a constitution head of the state bound by the advice of his council of ministers. The second role is to function as a vital link between union government and state government. So அதனால கவர்னர் வந்து head of the executive இருந்தாலும் it is delegated. Executive பவர் ஆகப்பட்டது delegated to chief minister and council of ministers. அப்போ council of ministers chief ministers தான் டிசைட் பண்ணுவாங்க. டிசைட் பண்றது மேல கவர்னர் வந்து
ஜென்ரலாக வந்து ஆக்ட் பண்ணுறது நார்மல் ப்ரொசீஜர். பட்டு தமிழ்நாடு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் நேஷனல் ஆந்தம் பாடப்படலை, அதனால வாக் அவுட் ஆயிட்டேன் அப்படிங்கிற ட்வீட்டும் நம்மளால பார்க்க முடியுது. தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளியில் வந்து பாடலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கும் பொழுது எப்போ பாடப்படலைங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த மீட்டிங் முன்னாடியே பாடணுமா நேஷனல் ஆந்தம், இல்லை மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேஷனல் ஆந்தம் பாடலாமா அப்படிங்கிற அந்த கேள்வி தான் எல்லாரும் மத்தியிலும் எழுந்துகிட்டு இருக்கு. அதனால அதுக்குன்னு ஒரு சட்டம் இல்லாததுனால, எப்போ பாடணுங்கிற ஒரு சட்டம் இல்லாததுனால டெஃபினட்டா நான் என்ன நினைக்கிறேன்னா, கவர்னர் ஸ்பீச் முடிச்சுட்டு நேஷனல் ஆந்தம் கண்டிப்பா ப்ளே பண்ணியிருப்பாங்க. அப்படிதான் தமிழ்நாட்டில் பல மீட்டிங்ஸ்லையும் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் ஸ்கூல் மீட்டிங்ஸ், கவர்மெண்ட் மீட்டிங்ஸ். எங்கெங்கெல்லாம் பப்ளிக் கொடுறாங்களோ கவர்மெண்ட் மீட்டிங்கில் தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டு இல்லை அதுக்கப்புறம் நேஷனல் ஆந்தம் பாடுறாங்க, இல்லை தமிழ்தாய் வாழ்த்துல தொடங்கி ஸ்பீச் முடிஞ்சதுக்கப்புறம் நேஷனல் ஆந்தம் பாடுறாங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் ஃபஸ்ட்டே நேஷனல் ஆந்தம் பாடணும் அப்படிங்கிற மேண்டேட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாலையும் கிடையாது. நேஷனல் ஆந்தம் பாடணுங்கிறது தான் இருக்கே தவிர நேஷனல் ஆந்தம் முதல்ல பாடணுங்கிறது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்தாய் வாழ்த்துக்கு அப்புறம் நேஷனல் ஆந்தம் பாடுறாங்க. இதே பார்த்தீங்கன்னா பல பள்ளிகளில் ப்ரேயர் சாங் பாடினதுக்கப்புறம் நேஷனல் ஆந்தம் பாடுறாங்க, இல்லை ப்ரேயர் முடியும் பொழுது நேஷனல் ஆந்தம் பாடி முடிக்கிறாங்க, இல்லை ஸ்கூல் ஆரம்பித்து எண்டில் வந்து நேஷனல் ஆந்தம் பாடுறாங்க. அதே மாதிரி தான் கவர்மெண்ட்லேயும் எப்போ நேஷனல் ஆந்தம் பாடணும்னு முடிவு பண்ணுற இடத்துல அந்த ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டரோ ஸ்பீக்கர் ஆஃப் த அசம்பிளியோ டிசைட் பண்ணுற மெத்தட்லையும் சீக்வன்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம்லையும் தான் இது நடக்குமே தவிர முதல் எடுத்த உடனே ப்ளே பண்ணோம் அப்படிங்கிற கன்வென்ஷனும் கிடையாது, சட்டமும் கிடையாது, ரூலும் கிடையாது. அப்படி பார்க்கும் பொழுது தமிழ்நாடு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இது வரைக்கும் நடந்த கவர்னருடைய ஸ்பீச் ஆர்.என். ரவி அவர்கள் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. தமிழ்தாய் வாழ்த்து, நேஷனல் ஆந்தம், இல்லை தமிழ்தாய் வாழ்த்து பண்ணிட்டு கவர்னர் ஸ்பீச் முடிச்சுட்டு நேஷனல் ஆந்தம் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது தான் மேண்டேட்டாக இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சமயம் நேஷனல் ஆந்தம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ளே பண்ணாட்டி கூட கவர்னர் அவர்கள் இன்சிஸ்ட் பண்ணி ப்ளே பண்ண வைக்க முடியும். அந்த பவரும் அவருக்கு இருக்கு. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ப்ளே பண்ணலன்னு சொல்லி வாக் அவுட் பண்ணுறது வேற, அவரோட பவரை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணலாம், ப்ளே பண்ணணும் அப்படின்னு மேண்டேட் பண்ணுற பவரும் அவர்கிட்ட இருக்கு. அந்த பவரை யூஸ் பண்ணி நேஷனல் ஆந்தமை டெஃபினட்டா பாட வச்சிருக்க முடியும் கவர்னர் அவர்கள். அவருக்கு எப்போ தேவையோ அதையும் சொல்லி பண்ணியிருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நேஷனல் ஆந்தம்ங்கிறது மேண்டேட்டரியா தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளியில் பாடப்படணும். இது ஒரு பக்கம் இருக்க, இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நேஷனல் ஆந்தம் ஆகப்பட்டது ஒரு சர்ச்சையா உருவாகி இன்னைக்கு வந்து அதை வந்து பேசும் பொருளா உருவாகி இப்போ வந்து பெரிய அளவில் வந்து சர்ச்சையா இருக்கு, ப்ளே பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ மக்கள் வந்து கண்டிப்பா நேஷனல் ஆந்தம் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட வியூவா இருக்கு. அதை தாண்டி நேஷனல் ஆந்தமை தாண்டி பல விஷயங்கள் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஸ்கீம்ஸை பற்றி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றியும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றியும் அசம்பிளியில் கவர்னர் பேசியிருக்கலாம் அப்படிங்கிறதையும் நிறைய பேர் வந்து சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நேஷனல் ஆந்தம் வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளியில் வந்து பாடப்படணும் தமிழ்தாய் வாழ்த்தோட சேர்த்து. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கும் பொழுது கவர்னர் அவருடைய உரை முடித்ததுக்கு அப்புறமா கூட ப்ளே பண்ணியிருப்பாங்க தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளியில். ஒரு சமயம் கவர்னருக்கு முன்னாடியே நேஷனல் ஆந்தம் ப்ளே பண்ணணும் அப்படின்னு என்ன இருந்திருந்தா அவர் கண்டிப்பாக ஸ்பீக்கர் கிட்ட சொல்லி நேஷனல் ஆந்தம் ப்ளே பண்ண வச்சு ஸ்பீச்சை கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் கண்டிப்பாக ப்ரோக்ராம்ல இருந்து போயிருக்கலாம். அதை விட்டுட்டு வழிநடப்பு பண்ணுறது வந்து இல்லை கவர்னர் ஸ்பீச் கொடுக்காம போகிறதாகப்பட்டது. இது 2வது வாட்டி தமிழ்நாடு நடக்கும் பொழுது டெஃபினட்டாக தமிழ்நாடு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி உட ப்ரொசீஜரை வந்து இன்னைக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் பயன்பட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. எது எப்படி இருந்தாலும் கவர்னர் வந்து இன்சிஸ்ட் பண்ணி நேஷனல் ஆந்தம் ப்ளே பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி நின்று ப்ளே பண்ணதுக்கப்புறம் ஸ்பீச்சை கொடுத்துட்டு போயிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னோட வியூவாகவும் இருந்துட்டு இருக்கு.